இந்த மாதத்தில் மட்டும் 2 புயல் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கிறது என்று தெளிவாக சொல்லலாம். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 சென்டிமீட்டர் மழை அளவு பொழிந்தது. அதை விட 2 மடங்கு ஒரே நாளில் சுமார் 100 சென்டிமீட்டர் மழை திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்து மக்களை, அரசாங்கத்தை எல்லாருமே ஒரு உலுக்கி விட்டது என்றே சொல்லலாம். ஒரு கோர புயல். இந்த புயலை சமாளிப்பதற்காக தமிழ்நாடு அரசு அனைத்து வித முயற்சிகளையுமே எடுத்து வருகிறது, சிறப்பான முறையில் எடுத்து வருகிறது. இந்த நேரத்தில் இதை வைத்து ஒரு மோசமான அரசியலை, கேவலமான அரசியலை செய்து வருகிறது பாஜக. நாம் கேட்பதெல்லாம் அவர்களிடம் நிதி. ஐயா, குஜராத்துக்கு நீங்கள் 1000 கோடி ரூபாய் உடனே கொடுத்துருக்கீங்க. ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பெய்த உடனே பிரதமர் உடனே அங்கே பறந்து செல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள்? ஒன்றிய அமைச்சர்கள் யாராவது வந்தார்களா என்று நாம் கேள்வி கேட்டவுடன் தமிழ்நாட்டுடைய முதல்வரை பாருங்க, அவர் போய் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, சரிதான். அன்று பிரதமரையும் சந்தித்திருக்கிறார். பிரதமரை 10:30 மணிக்கு முதல்ல 10:30 மணினாங்க, அப்புறம் 12:30 மணிக்கு சந்திப்பு என்று சொன்னார்கள். பின்னர் இரவு 10:30 மணிக்கு தான் பிரதமரை சந்திக்க முடியும் என்று சொன்னார்கள். பிரதமரை ஒருவேளை 12:30 மணிக்கு சந்தித்திருந்தால் அன்று மாலையே தூத்துக்குடிக்கு வந்திருப்பார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். தமிழ்நாட்டுடைய முதல்வரை அன்றைக்கு டெல்லியிலேயே தங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 10:30 மணிக்கு பிரதமர் சந்திக்க நேரம் கொடுத்திருக்கிறார், நேரத்தை மாற்றி அமைத்தார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஏன் அப்படின்னா, மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தலைவர்கள் எல்லோருமே சொல்லி வைத்தார் போல் தமிழ்நாட்டுடைய முதல்வர் டெல்லிக்கு போயிட்டாருங்க, தமிழ்நாட்டுடைய முதல்வர் டெல்லிக்கு போயிட்டாருங்க என்று ஏதோ அது ஒரு மிகப்பெரிய தவறு, அது செய்யக்கூடாத விஷயம் என்பது போல சித்தரிக்க முற்படுகின்றனர். தமிழ்நாட்டுடைய முதல்வர் போனார், பிரதமர் அன்றைக்கி நைட்டு 10:30 மணி வரைக்கும் இருக்க வைத்தார், மாலையே தூத்துக்குடி திரும்ப முடியாமல் செய்தார் என்று திமுக சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? அதே போல தமிழ்நாட்டுடைய முதல்வர் சென்றார், முதல்வர் என்ன எல்லா அமைச்சர்களையும் கூட கூட்டிட்டு போயிட்டாரா? தூத்துக்குடியில் நிவாரணம் செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாரையும் டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டாரா? மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரா? அங்கே ஈடுபட்டு கொண்டிருந்த திமுக நிர்வாகிகள் எல்லாம் டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டாரா? ஸோ எதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்பத்தனமான அரசியலை பாஜகவினர் செய்கின்றனர்? காரணம் என்ன அப்படின்னா, எங்கே அவர்கள் நாம் கேட்டு அவர்கள் அந்த நிதியை கொடுக்காதது, அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கும் பொழுது கூட அந்த நிதியை கொடுப்பதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சமில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியை கொடுக்க கூடாது என்பதிலே திண்ணமாக இருக்கிறார்கள். அதை மறைப்பதற்காக, அதை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகின்றனர். ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா ஈடுபட்டு வருகின்றனர். அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இன்று ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்காங்க. மக்கள் எங்கே நிதியும் தான் கேட்குறாங்க. இன்னைக்கு அவர் எதுக்கு வந்தார்? அவர் கொடுத்த பேட்டி ஏற்படுத்திய அந்த மோசமான விளைவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த தொனியும் உடல் மொழியும் சரியானது அல்ல, சரியான முறையில் இல்லை. அது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்ற உடனேயே அது ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணுதுன்ன உடனே இன்னைக்கு நாங்கள் பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம், இன்னைக்கு ஏதாவது பேட்டி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நிதி கொடுப்பார்களா என்றும் பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொன்னார், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், உங்களுக்கு அதுதான் அஃபெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்றீங்கன்னா மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, தயவு செய்து எங்களுக்கு உரிய பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று தான் கேட்கிறோம். இதுவும் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நம்முடைய வரி பணத்தை எல்லாம் ஒன்றிய அரசிற்குத்தான் அனுப்பி வைக்கிறோம். அவர்கள் அந்த நிதி பகிர்வினை அவர்கள் செய்கிறார்கள், அதனால தான் அவங்க கிட்ட கேட்குறோம். இல்லைனா அதுவும் ஜிஎஸ்டிக்கு இப்போ வந்த பிறகு, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு எல்லா பணத்தையும் அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து வாங்கிக்கிறோம். இதை மனதில் வைத்து கொண்டு தான் கேட்குறோம், நிதி கேட்குறோம். திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு 10 லட்சம் கோடி பாஜக கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்காரு. அவர் பாவம் ஜிஎஸ்டி அதில் சேர்த்தாரா இல்லையான்னு தெரியல. யூபிஐ விட இது 3 மடங்கு ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காரு.
அவருக்கு சொல்லிக்கொள்வது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எலிமெண்ட்ரி மேக்ஸ் தெரியுமா தெரியாதா? யூபிஏ அரசாங்கத்தின் பொழுது ஜிஎஸ்டி கிடையாது, இப்பொழுது ஜிஎஸ்டி இருக்கிறது. ஸோ பணத்தை அங்கே கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கறது பேர் வந்து பணத்தை திருப்பி தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுப்பது அல்ல. உங்களுடைய இந்த பூச்சாண்டி அரசியல்களை எல்லாம், பூச்சாண்டி விமர்சனங்களை எல்லாம் வேறு எங்காவது வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே உங்களுக்கு உங்களுடைய இப்படிப்பட்ட அரசியல் எடுபடாது. நன்றி, வணக்கம்.